டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அதுக்கு வந்து ஒரு சின்ன கப் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதே கப் அளவுக்கு பாதி கப் அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். கூடவே வந்து ஒரு 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு தண்ணி வந்து சேர்க்கணும். நம்ம எந்த கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோமோ அதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அளவுக்கு உப்பு, அப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கப் அளவில் அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம அரிசி மாவு வந்து நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கலாம். ஒரு சிம்மில் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ளேம் அதிகமாக வைக்கக்கூடாது. இது மாதிரி வறுத்துட்டு செஞ்சால் நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வந்து நம்ம வந்து லோ ஃப்ளேமில் நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் வறுத்து விட்டாச்சு. இப்போ இது மாதிரி ஒரு சல்லடை எடுத்து நம்ம வந்து நல்லா இதை வந்து சலித்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சலித்து எடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி இருக்கிறத நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா ஃபைன் பவுடராக கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடாயில் வந்து நம்ம வந்து எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் 1.5 கப் அளவு தண்ணி வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றரை கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா வந்து சூடாகி கொதிக்கணும். நம்ம இப்போ வந்து ஒரு சிட்டிகை அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அரை கப் அளவு சர்க்கரையும் ஏலக்காயும் இதை வந்து மிக்சியில் வந்து நல்லா ஃபைனாக பவுட்ரு மாதிரி நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து பொடிச்சு வச்ச சர்க்கரையை இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிறப்போ நம்ம வந்து மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து அரிசி மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கையோடு கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம கூடவே வந்து துருவி வச்சுருக்க தேங்காயும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து இதை வந்து பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சி வைக்கலாம். 5 மினிட்ஸ் நல்லா வந்து மூடி போட்டு நம்ம வந்து மூடி விட்டுடலாம். அப்போ நல்லா வந்து வெந்துடும் மாவு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மாவு கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம நல்லா வந்து பிடிச்சி வச்சுக்கலாம் ஒன்று ஒன்றா கொழுக்கட்டைங்களை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா கொழுக்கட்டைங்களையும் வந்து நம்ம பிடிச்சி வச்சாச்சு. இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வந்து இந்த கொழுக்கட்டைகளை வேக வச்சிடலாம். கொழுக்கட்டைகளில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் நம்ம வந்து மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். அப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம பிடி கொழுக்கட்டையை சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.